ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த யங் பாபிலோன் ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் செம்ம கோவத்தில் போயிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு அவங்க உன்னை கடத்திருப்பானுங்க, உன்னை ரொம்ப நல்லா புள்ளி பண்ணியிருப்பானுங்க. ஸோ அப்படி ஏதாவது உங்ககிட்ட ரொம்ப வந்துட்டு அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ மேலே கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு நல்ல அறிவான பொண்ணு, நான் பண்ணதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சா, ஆனால் இப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் நான் எப்பயுமே அந்த பர்வட்டை பிடிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டான். சரியான வந்துட்டு நீ லூசு பொண்ணா நான் பார்த்தா, ஆனா நீ சரியான மக்கு பொண்ணா இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் யாரை பார்த்துட்டா மக்கு பொண்ணுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் டேய் கையை விடுறான்னு சொல்ல ஹீரோ விடவே மாட்டேன்றான். ஹீரோயின் ஒரு கிக்கு கொடுக்க நம்ம ஹீரோக்கு வலி தாங்கல. அடி பாவி புத்திர பாக்கியத்தையே இப்படி வந்துட்டு புடுங்க பாக்குறேடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி முழுக்க விஷயம் பரவிடுச்சு. எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இது உண்மையான்னு சொல்லிட்டு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வேற என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரியா வந்துடுறா. பிகாஸ் என்ன, ரியாவுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. ரியா வந்து நம்ம ஹீரோ கிட்ட எதுக்கு வந்துட்டு நீ ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கியாமே, என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன ஆச்சு, நீ எதுக்கு ஹீரோயினை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. இப்போ இதை பார்த்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கடுப்பாவரா. டேய் ரெண்டு பேரும் கொஞ்சம் விலகி நின்று பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்ன, அவனுக்கு ரியாவை பிடிக்கும் இல்லையா. ஹீரோ டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா கொஞ்சம் வாய மூடுங்கடான்னு சொல்ல அந்த இடத்துக்கு சென்னுன்ற ஒரு பையன் வந்து ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் லேடிஸுங்கெல்லாம் ஒர்க் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மிஷின் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டை பாருங்களேன், ரியாவையும் சைட் அடிக்கிறான். ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே இவனுடைய கண்ணு பாருங்களேன் சைட் அடிச்சுக்கிட்டே ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த செக்ரட்டரி, அதாவது அந்த மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோயின் அமைதியாவே இருக்காங்க. ஹீரோ உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்காக பேசாம நீ என் கூட கூட்டு சேர்ந்துக்கோ, அவனை நம்ம பழி வாங்கலான்னு சொல்ல ஹீரோயின் இதனோட பர்சனல் விஷயம், நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஆனா நம்ம செக்ரட்டரி அதாவது மேனேஜர் என்ன பண்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. இப்போ உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கேட்கறாங்க, ஆக்சுவலி இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, இவர் ரொம்ப பணக்காரரு, ஸோ இவர் உனக்கு பிடிச்சிருக்கா, இவர் எந்த பொண்ணுங்க கிட்டே இதுக்கு தப்பா நடந்துகிட்டது கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு வந்துட்டு மேனேஜர் மேல எல்லாம் எந்த ஒரு கண்ணும் கிடையாதுன்னு சொல்ல. அப்ப உண்மையாவே ஹீரோ தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோ என்னால ஜெயிலுக்கு போனா என்னுடைய வந்துட்டு சைக்கிள் அவன் ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தது, அவன் எப்படி என்ன லைக் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீயும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ லைக் பண்றது தெரியாம. ஆனா நம்ம ஹீரோவா இங்க ஹீரோயினை நினைச்சுக்கிட்டு ரூம்ல படுத்துட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டு டே மச்சின்னு சொல்லி கூப்பிட, ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டேன்டா. டே ஏடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம இருக்க. டே வீக்கெண்டுக்கு படத்துக்கு போலாமாடான்னு கேட்க அப்ப கூட ஹீரோ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கான். டே அந்த படத்துல வர ஹீரோயின் மழையெல்லாம் நினைஞ்சு குஜாலா இருக்குமாண்டா அந்த படம் போலாண்டான்னு சொல்ல ஹீரோ இதை கேட்டுட்டு ஹீரோயின் மழையில நினைஞ்சப்ப நம்ம ஹீரோ பாத்துருப்பா இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. டக்குன்னு ஒரு புக்கு தூக்கி அவன் ஃப்ரெண்டு மேல தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் ஒரு படமாடா கம்முனுறா அப்படின்னு சொல்லிட. இப்ப ஹீரோ என்னமோ தூங்கிட்டான். ஆனா தூக்கத்துல கூட நம்ம ஹீரோயினுடைய கனவு தான் வருது. ஹீரோ ஹாஸ்டலுக்கு போறா நம்ம ஹீரோயினை தேடி. ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோ ரிட்டர்ன் கிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போவ அதுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். ஐயோ என் செல்லக்குட்டி வேண்டாம் எனக்கு கிஸ் பண்ணாது அப்படின்னு அவங்க ஏதோ கனவு கண்டுட்டு இருக்காமல இருக்கு. ஹீரோவுக்கு கனவு கெட்டு போயிடுது. இப்ப அடுத்த நாள் நம்ம ரியா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு 3 பேருமே உட்காந்து கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒன்னும் அவ்வளோ அழகெல்லாம் ஒன்னும் கிடையாது, ஓவரா பந்தா சீன் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கமா நம்ம ஹீரோயின் வராங்க பாருங்க சாப்பிட்றதுக்காக போவ. ஹீரோ நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து லைட்டா நர்வஸ் ஆகுறான். உடனே ரியா கேட்கறா என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ நர்வஸ் ஆகுறன்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நேத்து நைட்டு ஒரு கனவு, கெட்ட கனவுன்னு சொல்ல. ரியா ரொம்ப ஆர்வமா என்ன கனவுன்னு கேட்க என்ன கனவா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல. இப்போ உடனே நம்ம ரியா என்ன சொல்றா, கனவுல வந்துட்டு நீ யாரை பார்த்தா என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்ல. ஹீரோ ரியா கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்ல. பொண்ணை பாத்தியா, இந்த மாதிரி கனவுல யாராவது ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, யார் அந்த பொண்ணு சொல்லுன்னு ரியா வேற ரொம்ப ஆர்வமா கேட்க ஹீரோ என்ன கனவுல வந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதுனால தான் கனவு வந்துச்சான்னு மறுபடியும் ஹீரோனை திரும்பி பார்க்கலான்னு பார்க்கக்குள்ள அந்த இடத்துக்கு சென்னு ஓடி வந்து ஐயோ சீக்கிரம் வாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்ல. ஆக்சுவலி இந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி மிஷின் சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒன்று இருக்கு. அந்த மிஷின்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஹீரோவுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட், ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா. இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்து ஒன்னும் இல்ல, மிஷின்ல ஒரு ஸ்க்ரூ தான் கழண்டு விழுந்திருக்குது, அந்த ஸ்க்ரூவை போட்டுட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்ல. ஆனா மிஷின் எல்லாம் பாத்துக்கக்கூடிய ஹெட் வந்து இது ஜெர்மனி மிஷின்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம ஏதாவது மிஷின் அவுத்து பார்த்துட்டோம்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம
ஜெர்மனிக்காரங்களுக்கு நம்ம தான் காம்பன்சேஷன் கொடுக்கணும், மிஷின்லாம் நீங்க ஒன்றும் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்பனுடைய அப்பா கிட்ட சொல்ல, ஜெர்மனிக்காரங்க வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கணுமா, ஸோ நாங்களே வந்துட்டு பார்த்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய டிபார்ட்மெண்ட் ஆளும் பிளஸ் வந்துட்டு ஹீரோவுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் அந்த மாஸ்பனுடைய அப்பாவும் சொல்ல, ஆனா வந்துட்டு இந்த மிஷின்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆளு ரொம்ப திமிரா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, இதுதானையா எங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்பனுடைய அப்பா சொல்ல, நான் தான் வேணான்னு சொல்றல, இந்த ஜெர்மனிக்காரங்களுடைய மிஷினை நீங்க கையை வச்சிங்க, நீங்க கெட்டிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது, இந்த வேலையை அதாவது மிஷின்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு தான் நம்மள வேலைக்கு வச்சிருக்காங்க, ஆனா அந்த ஜெர்மனி மிஷினை நம்ம ஏன் தொடக்கூடாது, நம்ம அந்த மிஷினை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்ல, ஆனா இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம போய் எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு சென்னு நம்ம ஹீரோட்ட கேட்க, ஹீரோ அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போடுங்கடா, நம்ம இந்த மிஷினை சரி பண்ணணும், நம்ம இந்த டிபார்ட்மெண்டோடைய மாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்டை போட ஆரம்பிக்கிறான். நைட்டு வந்து எப்படியாவது செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையுமே தசை திருப்பி விட்டு இந்த ஜெர்மனி மிஷினை நம்ம சரி பண்ணிடுவோம், என்ன பாஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்பனுடைய அப்பா கிட்ட சொல்ல, ஆனா மாஸ்பனுடைய அப்பா இல்ல அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது கம்பெனியோட ரூல்ஸ் கிடையாது, நம்ம மாட்டுக்கு மிஷினை தொட்டு மிஷினுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கம்பெனி தானே காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த சென்னு இவங்கெல்லாம் கம்முன்னு இருக்கிற மாதிரி இல்ல, நைட்டு எப்படியோ என்ன பண்றாங்க மிஷினை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ள நுழைய பார்த்தா ஆல்ரெடி நம்ம மாஸ்பனுடைய அப்பா அங்க தனியா மிஷினை சரி பண்றதுக்கு வந்துட்டாரு போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவும் மாஸ்பனுடைய அப்பாவும் பார்த்துட, இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியோ மிஷின் இருக்கிற அந்த ஜெர்மனி மிஷின் இருக்கிற இடத்துக்கு போறாங்க பாருங்க. அப்ப கரெக்டா செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண, எப்படியோ மிஷின் கிட்ட வந்து மிஷினை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாஸ்பனுடைய அப்பா சரி பண்ண, ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சென்னு எல்லாருமே கூட இருந்துகிட்டு மோட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு லேடி வந்து துணி காய வைக்கிறதுக்காக வராங்க. ஆக்சுவலி அங்க ஒரு ஹீட்டர் இருக்குது போல இருக்கு அந்த மிஷின்லாம் இருக்கிற இடத்துல, அங்க துணி காய வைக்க வர உடனே வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணு பார்த்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணை போயிட்டு பயமுறுத்துன்னு சொல்ல, அங்க ஒரு வெள்ளை கலர் துணி இருக்கும், அந்த துணிக்கு பின்னாடி நின்று அந்த பொண்ணை பயமுறுத்த, அந்த பொண்ணா ஐயோ பேய் பேயின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாம் போயிட்டு அந்த ஜெர்மனி மிஷின் இருக்கிற இடத்துல பேய் இருக்குது சீக்கிரமா வாங்க வாங்கன்னு சொல்ல, பேயா அப்படின்னு எல்லாரும் பயப்படுறானுங்க. இருந்தாலும் அது மிஷின் இல்லையா, ஸோ அந்த மிஷினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு மிஷின் இருக்கிற இடத்துக்கு எல்லாருமே ஓடி வர, ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டேய் மறுபடியும் அவங்கள எல்லாம் போயிட்டு பயமுறுத்துறா போடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்டேயும் சென்னுகிட்டேயும் சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டும் சென்னும் மறுபடியும் வெள்ளை கலர்ல துணியை போத்திக்கிட்டு மறுபடியும் பேய் மாதிரி பயமுறுத்த செக்யூரிட்டி கார்டுலாம் வேற பக்கமா போயிடுச்சாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்பனுடைய அப்பாவும் மிஷினை சரி பண்ண, ஹீரோயின் அந்த பக்கமா வராங்க பாருங்க. இப்போ உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்த்துடுறாங்க இந்த மாதிரி துணியை போத்திட்டு போறத, ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லவே இல்ல. பின்னாடி அந்த லேடி வந்து இந்த பக்கமா யாராவது போனதை பாத்தீங்களா, பேய் வந்ததை பாத்தீங்களான்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பக்கமா தான் ஏதோ போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல, செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த பயந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுன்னு எல்லாருமே போயிடும். இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு கம்பெனி முழுக்க இந்த மாதிரி மிஷின் இருக்கிற இடத்துல பேய் இருக்குதா அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவும் பிளஸ் மாஸ்பனுடைய அப்பா சென்னை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மிஷினை சரி பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இவங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு அந்த ஜெர்மனில இருந்து அந்த மிஷினை சரி பண்றதுக்கு ஒரு மெக்கானிக் வந்துடுறான். அவன் வந்து இந்த மிஷினை பார்த்துட்டு இது ஜெர்மனி மிஷின், ஆனா இந்த மிஷின்குள்ள எப்படி சைனாவுடைய வந்துட்டு ஒரு ஆணி இருக்குது, என்ன இந்த மிஷினை ஓபன் பண்ணி பாத்தீங்களா, நீங்க இந்த மிஷினுக்கு ஏதாவது கம்பெனி மூலியமா பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க இந்த மிஷினுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சிஓ பிடிச்சி கத்த. அவ்வளவுதான், இப்போ அவர் அந்த வந்துட்டு அந்த ஆணியை பாத்துறாரு. இந்த மிஷினை வச்சு சண்டை வந்தது யாரால, நம்ம மாஸ்பனுடைய அப்பானால தானே. உடனே அந்த மாஸ்பனுடைய அப்பாவை கூப்பிட்டு நீங்க தான் அந்த மிஷினை சரி பண்ணேன்னு சொல்லிட்டு சைனா மேற்கூடைய வந்துட்டு ஒரு ஆணியை போட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மாஸ்பனுடைய அப்பா இல்ல சார் அந்த மிஷினை நான் சரி பண்ணிட்டு அந்த மிஷின்குள்ள ஒரு ஆணி இருந்தது அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு நான் இந்த நம்ம ஊர் ஆணியை நான் போட்டேன், அவ்வளவுதான், அந்த மிஷின் தான் நல்லா தானே ஓடுது, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல, இல்ல அந்த மிஷினை இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டனால நம்ம கம்பெனி வந்துட்டு ஜெர்மனிக்காரங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுமா, அதனால நான் உங்களை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்குறதா இருந்தா நீங்க என்னதான் தூக்கணும், பிகாஸ் என்ன நான் தான் இது எல்லாத்துக்குமே பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து நிக்கிறான். பின்னாடியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சென்னு அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து எங்களையுமே வேலையை விட்டு மாசா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஓ என்ன பண்றாங்க, வேலையை விட்டு இத்தனை பேரை தூக்குனா கம்பெனிக்கு லாஸ் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவரு கம்முன்னு இருந்துட, ஹீரோயினுமே அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஜெர்மனி ஆள்கிட்ட போயிட்டு எப்படியாவது சாரி கேட்டுட்டா ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு சரி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மனி ஆள்கிட்ட பேசலான்னு போவேன். ஹீரோக்கு இங்கிலீஷ் தெரியாது, சென்னை அனுப்பி விடுறாங்க. சென்னுக்கு அரைக்குறையா தான் இங்கிலீஷ் தெரியும். அவன் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா சாரி சொல்றான் நம்ம ஹீரோ. ஆனா இந்த சென்னை என்ன பண்றான், சாரி சொல்றதுக்கு பதில் உனக்கு நான் சேலஞ்ச் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி பேசி விட்டுட. இதை பார்த்து அந்த ஜெர்மனி ஆளு என்ன சேலஞ்ச் பண்றியா, என்னடா நீ சேலஞ்ச் பண்றன்னு சொல்லிட்டு சென்னுடைய சட்டையே பிடிச்சிடுறான் அந்த ஜெர்மனிக்காரன். இப்போ உடனே அந்த
இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் வந்து பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு ஹீரோவை தனியா கூப்பிடுறாங்க. உன்னாலதான் இப்ப கம்பெனிலே பிரச்சனை, எதுக்கு இப்ப இந்த மாதிரி தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கா, உன்னாலதான் அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா வேற வேலையை விட்டு போக போறாருன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயி நாங்க ஒன்னும் மிஷின் எல்லாம் வந்துட்டு வேணாக்கலாம், சோ அந்த ஆக்சுவலி அந்த மிஷினை நாங்க சரிதான் பண்ணோம், இந்த மாதிரி என்னால எல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பாவை வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பெனியவே நான் குளுத்தி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே லைட்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இவ்வளவும் பண்றான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி கம்பெனி என்ன வேலையை விட்டு தூக்க போறாங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா வீட்டுல ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. ஏன்னா அந்த கம்பெனில அவர் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கிராமத்துல ஒரே ஒரு கம்பெனி தான் வேற இருக்கு, இதுக்கப்புறம் சோத்துக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஆறுதல் கூறிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு இவர் நீ என்ன மாதிரியேடா, நீ என்னுடைய பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே என்ன சொல்றீங்கன்னு சொல்ல ஆக்சுவலி எனக்கு ஒரு தடவை வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனப்ப நீ தானே பிளட் கொடுத்த, அதனால தான் நீ என்னோட பிளட், நீ என் பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த மாஸ் பொண்ணு வந்து என்ன உங்க பையனா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பையன், நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ் பொண்ணு அவ பொண்ணுன்றதே மறந்துகிட்டு பையன்னு சொல்லிக்கிட்டு அவளுடைய அப்பா கிட்ட சொல்ல அவ கிடக்குறாடா, நீ எப்பயுமே என்னோட பையன் மாதிரி தான்டான்னு சொல்ல ஹீரோவுமே அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு 2 அப்பா இருக்காங்க, நான் எப்படியாவது உங்களை கம்பெனியில வந்துட்டு வச்சுக்கிறேன், அப்படி இல்ல கம்பெனி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நானும் வேலையை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மாஸ் பொண்ணுடைய அப்பா கிட்ட சொல்ல ஆனா அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா கிட்ட எப்படியாவது நம்ம ஹீரோ வந்துட்டு வேலைக்கு வச்சுக்கணும், அந்த கம்பெனியை தூக்க கூடாதுன்றதுனால ஜெர்மனி ஆள் கிட்ட சாரி கேட்கணும்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து இங்கிலீஷ் படத்தை பார்த்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கா. சாரி எப்படி கேட்கணும்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுடைய இன்டென்ஷன் புரிஞ்சுக்கிட்டு வளைஞ்சிட்டு இருக்கான் இல்லையா அந்த மேனேஜர், அவன் கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி போயிட்டு அந்த ஜெர்மனி மிஷினுடைய கான்ட்ராக்ட் பேப்பரை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க இவன் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட வழியிறான் இல்லையா, இவனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது பாருங்க, அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுக்க ஹீரோயின் கான்ட்ராக்ட் பேப்பர்ல பாக்குறாங்க இந்த மாதிரி அந்த மிஷினால அதாவது கம்பெனி மூலமா அந்த மிஷினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பார்க்க ஆனா அப்படி எந்த பாயிண்ட்டுமே இல்ல. அந்த மேனேஜருக்கு டிமிக்கியை கொடுத்துட்டு ஹீரோயின் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு சென்னை வந்துட்டு வண்டி எடுத்துட்டு வரான். அந்த சென்னுடைய வண்டியில ஏறிக்கிட்டு ஹீரோயினோட பின்னாடி அந்த மேனேஜர் வரான். ஆனா ஹீரோயின் அங்க இருந்து அதுக்குள்ளே கிளம்பிடுறாங்க. சோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த இது மெக்கானிக் இருக்கார் இல்லையா, ஜெர்மனில இருந்து வந்தார் இல்லையா, அவர்கிட்ட அக்ரிமெண்ட் பேப்பரை காமிச்சு இந்த மாதிரி ஒரு பாயிண்டே கிடையாது, ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி மிஷினும் பிரச்சனை ஆகல, மிஷின் நல்லா தானே ஓடிட்டு இருக்குது, இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டே இல்ல, பத்தாவதுக்கு வந்துட்டு அதுக்கு பதிலா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு நாங்க அதை சரி பண்ணிட்டோம் கம்பெனிக்காரங்கன்னா நீங்க கம்பெனிக்கு தானே அந்த மிஷினை எழுதி கொடுக்கணும், அப்படிதானே இதுல இருக்குன்னு சொல்ல சரிம்மா நான் எங்க கம்பெனியில பேசுறேன்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்காரன் சொல்ல பிரச்சனை எல்லாம் எப்படியோ சால்வ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம சிஇஓ என்ன பண்றாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, அது மாதிரி வந்துட்டு அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பாவையும் நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், வேலைக்கெல்லாம் தூக்க மாட்டேன், ஆனா தேவையில்லாம கம்பெனி ரூல்ஸை மீறி நைட் டைம்ல அந்த மிஷினை சரி பண்ணதுக்காக நீங்க வந்துட்டு அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கு ஒரு சாரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டு சிஇஓ என்ன பண்றாரு நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்ல அவ்வளவுதானே லெட்டர் எழுதிட்டா போச்சுன்னு சொல்ல அந்த ஜெர்மனிக்காரன் சாக்லேட் கொடுத்துருப்பான் போல இருக்கு இந்த சிஇஓக்கு. ஸோ இந்த ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றா, அந்த சாக்லேட்ல இருந்து ஒரு சாக்லேட்டை மட்டும் திருடிக்க இங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு. ஹீரோயினுடைய வந்துட்டு அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த பெட்ல இருந்து நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறான். பார்த்தா டேபிள்ல நம்ம ஹீரோயினோட போட்டோ இருக்கு, அதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு ஹீரோயினுடைய கோட்டு வேற தொங்கிட்டு இருக்கான். அந்த கோட்டு கூட நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அண்டர் வேர் போட்டுக்கிட்டு. அப்ப ஹீரோயின் வர சவுண்ட் கேக்குது, ஐயோ ஆத்தாடி இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோட்டை போட்டுட்டு மறுபடியும் தூங்குற மாதிரி நடிக்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஓவரா நடிக்காத, நீ முழிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எந்திரின்னு சொல்ல. சோ இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சாரி சொல்றான் அந்த கிஸ் கொடுத்ததுக்காக. ஹீரோயினும் அந்த அளவுக்கு ஒன்னும் நீ கெட்டவன் கிடையாது, அதனால நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவை புரிஞ்சுக்கிறாங்க, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல, எப்படியோ அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பாவை வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு நினைச்சேன், என்னென்னமோ பண்ணி என்னமோ வந்துட்டு கம்பெனியில வர வச்சுக்கிட்ட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிக்க ஹீரோவுமே ஐயோ யாழ் என்னை பார்த்து சிரிச்சுட்டான்னு சொல்லிட்டு அங்க சந்தோஷமாவ இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா எப்படியோ அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா தேங்க்ஸ் சொல்றாங்க, உங்களாலே தான் இந்த மாதிரி நான் மறுபடியும் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன்னு சொல்ல இப்ப டிபார்ட்மெண்ட்ல ஒரே குஷி தான், எல்லாருமே அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா மறுபடியும் வேலைக்கு வந்ததுனால பார்ட்டியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் இதோட முடியுது. ஆனா கடைசியா ஒரு சீனை காமிக்கிறாங்க, இந்த சிஇஓ கிட்ட இருந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சாக்லேட்டை திருடிட்டு வந்தா இல்லையா, அதை கொண்டு போய் ரியா கிட்ட கொடுக்க ரியாவுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு இல்லையா, அந்த சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அதாவது ரியா வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணுன்றனால அந்த சாக்லேட் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட போவ இந்த மேனேஜர் அதாவது அந்த மேனேஜர் நடுவுல வந்து இந்த சாக்லேட்டை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு புடிங்க எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் வேணான்றாங்க. ஆனா அந்த மேனேஜர் ஓவரா வழிஞ்சதுனால சரி ஓகே குடுறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த சாக்லேட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோ அந்த சாக்லேட்டுக்குள்ள ஹீரோயினுக்காக சாரி லெட்டர் எழுதி வச்சிருப்பான்.
அந்த கிஸ் கொடுத்ததுக்காக. ஆனா நம்ம ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ தான் கொடுக்க வந்து இந்த மேனேஜர் புடுங்கிட்டு வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு ஸோ அதுல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட, அதாவது நம்ம ஹீரோவுடைய சாரியை ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் இப்படியே ரணகலமா முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை, see you.